நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இந்த வீடியோ எதை பற்றி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்கு சந்தை பற்றி தான். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பங்கு சந்தையில் பங்குனா என்ன அடிப்படைகள்லாம் சொல்லியிருந்தோம். அதனால் இந்த வரிசையில் இது 2வது வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம டீட்டெயிலாக அந்த மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சரி, கையில் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சு கூவி விற்ற நிலமை எப்படி இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்த இடத்துல இருந்தே ஆர்டர் போட முடியுது அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னா, அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, டீமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. கட்டம் அது என்ன டீமெட்டீரியலைசேஷன்? முதல்லலாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டுன்னு. யார் ஒரு கம்பெனியோட ஷேரில் எவ்வளோ முதலீடு செய்கிறாங்களோ அந்த முதலீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இவ்வளோ முதலீடு செஞ்சீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் ஷேர் சர்டிஃபிகேட்டுன்னு. அந்த மாதிரியான ஷேர் சர்டிஃபிகேட்டு பிரிண்டட் ஃபார்மேட்டில் பேப்பரில் இருந்துச்சு. அப்படி பேப்பரில் இருந்தபோது அதில் என்ன நடந்ததுன்னா, நிறைய போலி சர்டிஃபிகேட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி சந்தையில் புழக்கத்தில் விட்டாங்க. ஒரு கம்பெனியோட ஷேரு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவு மார்க்கெட்டில் புழக்கம் அதிகமாகி அதனால் ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் உருவான போது இதை தவிர்க்க முடியாதா அப்படின்னு உருவான ஒரு சிந்தனை தான். இதை அப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிட்டா இதில் டூப்ளிகேட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு யோசித்து அந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணுற முறையை தான் டீமெட்டீரியலைஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது பேப்பரில் இருந்தால் அது ஒரு மெட்டீரியல், ஷேர் சர்டிஃபிகேட் மெட்டீரியல் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை டீமெட்டீரியலைஸ் பண்ணுறது, அதாவது பேப்பர் இல்லாத வகையாக மாற்றிடுறது. அதர்வைஸ் சொல்கிறதுனா டிஜிட்டலைஸ் பண்ணிடுறது. ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்வம் உள்ள எல்லாருக்கும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத தொடங்கி அதை நிர்வகிக்கிறதுக்கு தனியாக ஒரு நிறுவனமெல்லாம் உருவாச்சு. அந்த வகையில் இன்றைக்கி 2 நிறுவனங்கள் பிரபலமாக இந்த பணியை பண்ணுறாங்க. ஒன்று NSDL, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இன்னொன்று CDSL அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கம்பெனிகளோட ஷேரை டிமேட் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுறது. இன்றைக்கி இந்த டீமெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற போது நான் வாங்குகிற ஷேரு விற்கிற ஷேரு எல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறத நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு மாதிரி புரிஞ்சிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் நினச்ச போது பணம் போடலாம், நினச்ச போது அதுலேருந்து பணத்தை வெளியே எடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறதும். நினச்ச போது புதுசாக ஷேர் வாங்கி அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் போடலாம். நீங்கள் ஷேரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேரை எடுத்து விற்றுடலாம். பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பேங்க் அணுகிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த NSDLலையோ இல்லை CDSLலையோ அணுகலாம். அவங்க பல்வேறு இடங்களில் பேங்குகளுக்கு அந்தந்த ஊரில் பிரான்ச் இருக்க மாதிரியே இவங்களுக்கும் பல ஊர்களில் கிளைகள் இருக்குது. அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்களாக அவங்க புரோக்கர்கள் மாதிரி அவங்களுக்கு சேவை பண்ணுற நிறுவனங்கள் இருக்குது. அவங்க மூலமாக இந்த 2த்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து அப்போ நான் வாங்கணும் விற்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்போ யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கூவி விற்றாங்கன்னு சொல்லி அவங்கள தரகர்கள் புரோக்கர்னு சொன்னாங்க, ஷேர் மார்க்கெட் புரோக்கர்னு. அதே மாதிரியான வேலையை இன்றைக்கி பண்ணுறது பல நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்கள் நீங்கள் விற்கணுன்னா உங்கள் ஆர்டரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும். வியாபாரம் பண்ணுற வேலையை அந்த ஆட்கள் தான் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேரை வாங்கணும்னு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டரில் பிஸ்னஸ் நடக்குது இல்லையா எக்ஸ்சேஞ்சில், அதில் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ஷேரை வாங்கி உங்களுக்கு எடுத்து டெலிவரி பண்ணுறது அந்த புரோக்கர்கள் தான். ஸோ அந்த மாதிரியான புரோக்கர்கள்கிட்ட நீங்கள் ஆரம்பிக்கிற அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறத நம்ம எப்படி சொல்லலான்னா, நீங்கள் பேங்க்கில் ஒரு கேஷியர்கிட்ட போய் பணம் கட்டுறீங்க, அதே மாதிரி ஒரு கேஷியர்கிட்ட அந்த பணம் வாங்குறீங்களா, அந்த கேஷியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, ஒரு ஒரு கம்பெனியில் இது மாதிரி ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறிட்டாங்க.
அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி வருதுன்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி அங்கே போய் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து இந்த எக்ஸ்சேஞ்சில் எங்களோட கம்பெனி ஷேரையும் விற்க வாங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணோம். அந்த விஷயம் முறைகேடுகள் எதுவும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்சேஞ்சு இது சில வழிமுறைகளை வச்சுருக்கோம், சில விதிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் உட்பட்டு நான் செய்கிறேன், அதுபடி நடந்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த கம்பெனிகள் அதனோட ஷேரை என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் விற்பனை செய்ய அலோவ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்களே, இதில் நிறைய பேர் சொல்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுது. எல்லாரும் இது இப்போ கரெக்டாக பண்ணுவாங்களா, இவங்களெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியான கேள்வி. இந்தியாவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முறைப்படி நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது. அது செபி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பங்கு தரகு தொடர்பான பணிகளை கட்டுப்படுத்தி வழிநடத்தி நிர்வாகம் பண்ணி அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஒரு ஆள் இதுக்கு லாய்க்கே இல்லைன்னா அவங்கள வெளியேற்றுறது உட்பட எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு ஒரு தனிப்பட்ட, அதாவது மத்திய அரசு கீழே வர அமைப்பு தான். ஆனாலும் அவங்களுக்குன்னு சில சுய அதிகார இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை வச்சுட்டு தான் இந்த விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நடந்த பல முறைகேடுகள் மேலே பங்கு தரகு விஷயமாக இருக்கட்டும், பங்கு சந்தை வணிகம் தொடர்பானதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய அளவில் இந்த செபி மேலே குற்றச்சாட்டு இல்லை. இன்னும் செபி அப்படிங்கிறது ஒரு நம்பகமான அமைப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் செபியோட நிர்வாகத்துக்கு கீழே இருக்க வரையும் நீங்கள் இது மாதிரி பல அமைப்புகள் இருந்தாலும் அவங்களோட தொடர்பு வச்சுக்கும்போது செபியோட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா, அவங்கள கட்டுப்பாட்டில் இருக்க அமைப்பான்றதை உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது அவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் செபிக்கிட்ட புகார் செய்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கான வழி இருக்கும். பங்கு தரகு மட்டும் இல்லை, இதனோட எக்ஸ்டென்ஷனாக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏற்கனவே நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் ஒரு வகையான முதலீடுன்னு போட்டோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வீடியோ தான். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பங்கு வணிகத்தில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு செய்கிறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பணிக்காக இந்த விஷயத்துக்காக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளோ நிறுவனங்களோ எதுவாக இருந்தாலும் அவங்க செபி கீழே பதிவு பெற்று அதனோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்க வேண்டியது கட்டாயம். இதுக்கு அடுத்தது நாம் இப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா பங்குகளில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கு நீங்கள் இதில் சில வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பங்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புக் வேல்யூ அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பங்குகளில் முதலீடு பண்ண வரீங்கன்னு வைங்களேன், அந்த பங்குகளை முதலீடு பண்ணணுமா வேணாமா, இது சரியான நேரமா இல்லையா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா, இப்படிங்கிற பலதும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் முதலீடு செய்வீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் இல்லையா, அதனால் ஏதோ போகிற போக்கில் கண்ணை முடிவு எடுக்க முடியாது. 2 விதமான ஆய்வு பணிகள் வழக்கமாக நடைமுறையில் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் இன்றைக்கி என்ன மாதிரியான பணியில் இருக்குது. ஒரு உற்பத்தி பணி அப்படின்னா என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த உற்பத்திக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் தேவை இருக்குது, அந்த தேவையில் இந்த ஒரு நிறுவனம் மட்டும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த மாதிரி இன்னும் எத்தனை நிறுவனம் இதே வேலையை செய்கிறாங்க,
இன்றைக்கி இந்த பொருளுக்கான தேவை மார்க்கெட்டில் ஓவர் சப்ளையா இல்லை ஷார்ட் சப்ளையா? ஓவர் சப்ளை அப்படின்னா அப்போது யார் இன்றைக்கி வந்து மக்கள் இந்த கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணுறாங்க? ஷார்ட் சப்ளை அப்படின்னா மீதி தேவையை யார் கொடுக்குறாங்க? இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கோணம். ரெண்டாவது, இந்த கம்பெனி சரியான செயல்பாட்டில் தான் இருக்கா? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா கம்பெனிஸ் ஆக்ட்னு. அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கம்பெனி இது மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக நடத்துகிறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் கம்பெனிகளோட வரவு செலவு கணக்கை பற்றி பொது வெளியில் தகவல் சொல்லணும். இந்த மாதிரியான தகவலை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த 2 எக்ஸ்சேஞ்சுக்கும் 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட பொருளாதார செயல்பாடுகள் பற்றிய ஒரு அறிக்கையை கொடுக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கன்சாலிடேட்டடாக பண்ணி ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்தா தான் நீங்கள் வந்து கம்பெனி ஆக்ட் கீழே கரெக்டாக செயல்படுறீங்க அப்படிங்கிறது அர்த்தமாகும். ஸோ அப்படி கொடுக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கம்பெனி ஒழுங்காக பண்ணுதா? இப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் முதலீடு செய்யணுமா வானமான்னு முடிவெடுக்க முடியும். அது தவிர இந்த கம்பெனி உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, இதுலேயே 10 கம்பெனி இருக்குதுன்னு வைங்க, ஒரே பொருளை உற்பத்தி பண்ணுறது. அவங்க ஒவ்வொரு மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தும் போது உங்களுக்கு உற்பத்தி செலவு கம்மியாக இருக்கும், இன்னொன்றுல உற்பத்தி செலவு கூட இருக்கும். அப்போது கடைசியாக ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்ணும்போது 2 பேரும் ஒரே விலைக்கு தான் வைக்க முடியும். சந்தைன்னு ஆகிட்டா அப்படி தானே. ஒரு பொருள் நான் 5 ரூபாய்க்கு வைக்கிறேன், அதே மாதிரி பொருள் இன்னொருத்தர் 8 ரூபாய்க்கு விற்றா என் பொருளை தான் வாங்குவாங்க இல்லையா? அப்போது 2 பேரும் 5 ரூபாய்க்கு தான் விற்கணும். அப்படி மார்க்கெட்டில் ஒரு விலைக்கு விற்கும்போது அந்த 5 ரூபா பொருளை பண்ணுறதுக்கு எனக்கு 4 ரூபா செலவாகுது. ஆனால் இன்னொருத்தர் 3 ரூபாயில் செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு 2 ரூபா லாபம், எனக்கு 1 ரூபா லாபம். அப்போது என் கம்பெனிக்கு லாபம் கம்மியாக இருக்கும், அவனுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போது எந்த கம்பெனியோட பொருளை வாங்கினா நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும்? அப்போது இந்த கம்பெனி அதிகமாக லாபம் சம்பாதிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ரா மெட்டீரியல் நான் எங்கேருந்து வாங்குகிறேன், அதுவும் வந்து லாபத்தை நிர்ணயிக்கும். நான் வந்து அதிகமான விலை கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்குகிறேன், அவன் கம்மியான விலை கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்கினா அவனுக்கு லாபம் அதிகம். இப்படியான பல அடிப்படை விஷயங்கள், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுங்கிறது எப்படி வருது, எங்கேருந்து இந்த ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதை தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர், இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி இன்றைக்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது, அப்படி உற்பத்தி பண்ணுற பொருளில் வருஷத்தில் இவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த மொத்த லாபத்தை அந்த கம்பெனியில் எத்தனை ஷேர் இருக்கோ அத்தனை ஷேருக்கும் சமமாக பிரிச்சிங்கன்னா அப்போது ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம்னு தெரியும். அதை தான் வந்து ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் லாபகரமாக செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஒரே துறையில் செயல்படுற 4 கம்பெனிகளோட இபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த கம்பெனியோட இபிஎஸ் அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனிக்கு லாபம் அதிகம்னு அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் பார்த்து பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோவும் உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.